குற்றாலத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்காக 11 கோடி ரூபாய் மதிப்பில் விரிவாக்க பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. தென்காசி காசி விஸ்வநாத ஆலயத்திற்கு 15 ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு செஞ்சிருக்கிறோம். 15 ஊர்களில் ஊராட்சி மன்ற அலுவலக கட்டடங்கள் கட்டியிருக்கிறோம். குத்தம்பாஞ்சன், மகேந்திரவாடி, கழுநீர்குளம், கம்பனேரி உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் சமுதாய கிணறுகள் அமைக்கப்பட்டிருக்கு. சொக்கம்பட்டி, பெரும்பத்தூர், கூடலூர், பருவக்குடி உள்ளிட்ட பல ஊர்களில் உணவு தானிய கிடங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஆலங்குளம், சிவகிரியில ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், ராவுத்தப்பேரியில எலுமிச்சை சிறப்பு மையம், நடுவக்குறிச்சியில அரசு தோட்டக்கலை பண்ணை, வினைதிருத்த நாட்டார்பட்டி பள்ளியில வகுப்பறைகள், தென்காசி மருத்துவமனையில குழந்தைகள் நலப்பிரிவு, மேலக்கரை நல்லூர்ல சுகாதார மையம், ஆழ்வார்குறிச்சி, குற்றாலம், திருவேங்கடம், பண்பொழி உள்ளிட்ட 13 ஊர்களில் குடிநீர் மேம்பாட்டு பணிகள், இளஞ்சியில புதிய சமுதாய நலக்கூடம் அமைச்சிருக்கிறோம். சங்கரங்கோயில்ல சிப்கா தொழிற்பட்டு அமைக்க அடிக்கல் நாட்டி இருக்கிறேன். அது மட்டுமல்ல, கடந்த அக்டோபர்ல நான் தென்காசிக்கு வந்தப்போ குருக்கல்பட்டி சிப்கா திட்டத்தின் நீர் தேவைகளை நிறைவு செய்ய புதிய குடிநீர் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருங்கிணைந்த சேவை மையம், கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு புதிய கட்டடம், சிவகிரி, கடையநல்லூர், சங்கரன்கோயில் மற்றும் திருவேங்கட வட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பல்வேறு முக்கிய கண்மாய்கள் சீரமைக்கக்கூடிய பணிகள், கடனா அணையும் சீரமைக்கும் பணிகள், இப்படி பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சு அதற்கான பணிகள் எல்லாம் தொடங்கிடுச்சு. அதனாலதான் தெம்போட உரிமையோட உங்ககிட்ட சொன்னதை செய்த கலைஞரின் மகனா உங்ககிட்ட வந்து வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2021 உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை மட்டுமல்ல, கொடுக்காத வாக்குறுதிகள் பலவற்றை மற்ற மாநிலங்களும் பின்பற்றக்கூடிய திட்டங்களாக உருவாக்கி அதை செயல்படுத்திக் கொண்டிருப்பவன் தான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுல சிலதை மட்டும் ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புறேன். முதல் நாள் முதல் கையெழுத்துல உருவாகி இருக்கக்கூடிய மகளிருக்கு கட்டணமில்லாத விடியல் பயணம். பெண்கள் எல்லாரும் பேருந்துகள்ல கட்டணம் இல்லாமல் பயணிக்கிறாங்க. தாய்மார்கள் உட்கார்ந்து இருக்கீங்க, சொல்லுங்க, போறீங்களா இல்லையா? பயணம், விடியல் பயணம் நடக்குதா இல்லையா? மகளிருக்கு மாதந்தோறும் உரிமை தொகை தருவோம்னு சொன்னேன். 1,31 லட்சம் மகளிருடைய பேங்க் அக்கவுண்ட்ல மாதந்தோறும் வந்து சேருதா இல்லையா? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அதே போல காலை உணவு திட்டத்தை பற்றி நான் வாக்குறுதியிலே சொல்லல. ஆனா பசியோட பள்ளிக்கு வர்ற குழந்தைகளை பார்த்து காலை உணவு திட்டத்தை தொடங்கின. 19 லட்சம் குழந்தைகள் காலை உணவு சூடா சுவையா சத்தா சாப்பிடுறாங்க. நான் முதல்ல திட்டமும் தேர்தல் அறிக்கையில சொல்லல. ஆனா இன்றைக்கு எத்தனை IAS IPS இந்த திட்டத்தில் உருவாகிட்டு இருக்காங்கன்னு நீங்கள செய்திகளை பார்த்திருப்பீங்க. அடுத்து அரசு பள்ளி மாணவர்கள் உயர்கல்வியில் சேருவதை உறுதி செய்ய உருவாக்கப்பட்ட திட்டம்தான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டங்கள். 9 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படுது. கடந்த ஜனவரி மாதம்
பொங்கல் திருவிழாவை சிறப்பாக கொண்டாட 3000 ரூபாய் வழங்கணும். வந்துச்சாமா? 3000 ரூபாய் பொங்கல் விழா, பொங்கல் அன்னைக்கு 3000 ரூபாய் வந்து சேர்ந்துச்சு. அதே போலதான் மகளிர் உரிமை தொகையை தேர்தலை காரணம் காட்டி அதை தடுப்பதற்கு திட்டம் போட்டாங்க. அதையும் முன்கூட்டியே நான் தெரிஞ்சுக்கிட்டு 3 மாதங்களுக்கான தொகையும் கோடைகால சிறப்பு நிதி 2000 சேர்த்து 5000 ரூபாயை அட்வான்ஸா கொடுத்தோம். அந்த 5000 ரூபாய் வந்துச்சு தானே? அதிர்ச்சி அடைஞ்சீங்களா? வந்தப்போ அரசு ஊழியர்களின் 22 ஆண்டுகால கோரிக்கையை நிறைவேற்றி சொன்னபடியே உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தி இருக்கிறோம். இப்படி நம்ம திராவிட மாடல் ஆட்சியில உருவாகி இருக்கக்கூடிய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகணும். அதற்கான தெளிவான செயல் திட்ட அறிக்கையா இந்த எலெக்ஷனோட சூப்பர் ஸ்டாரா ஒரு அறிக்கையை தயாரித்து கிளம்ப இருக்கிறோம். அதான் தேர்தல் அறிக்கை. நம்ம தேர்தல் அறிக்கையில் நான் சொல்லி இருக்கக்கூடிய அறிவிப்புகள் எல்லாம் நீங்க டிவிலையும் பார்த்திருப்பீங்க, செய்தித்தாளையும் படிச்சிருப்பீங்க. ஒருவேளை இந்த புத்தகம் கைக்கு வந்து சேர்ந்தாலும் சேர்ந்திருக்கும். ஹைலைட்டா பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகளை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை என்பதை டபுள் மடங்காக்கி இனி 2000 ரூபாய் வழங்க போறோம். என்ன மகிழ்ச்சி தானே? கையாசி காட்டுங்க இப்படி மகிழ்ச்சி. புதுமை பெண் தமிழ் புதலும் திட்டத்தில் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு இப்ப மாசந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம். அது இனி 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல காலை உணவு திட்டத்தை இதுவரை 5ஆம் வகுப்பு வரை கொடுத்துட்டு இருந்தோம். அதையும் உயர்த்தி 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த போறோம். அதனால 15 லட்சம் மாணவர்கள் மேலும் பயன்பெற போறாங்க. இன்னும் அதிகமான தாய்மார்கள் காலையில சீக்கிரம் விழுந்து சமையல் செய்கிற சுமையும் உங்களுக்கு குறைஞ்சு போச்சு. அடுத்து இன்னொன்னு, இல்லத்தரசிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய இன்னொரு சூப்பர் டூப்பர் வாக்குறுதியும் கொடுத்திருக்கிறோம். என்னது? தாய்மார்கள் சொல்லுங்க, இப்படி சொல்லுங்க. 8000 என்னது? எவ்வளவு ரூபாய் கூப்பன்? அதுதான் 8000 ரூபாய் கூப்பன். இல்லத்தரசிகள் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான லிஸ்ட் போடுற பாருங்க. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் அடுப்பு போன்ற வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்களை புதுசா வாங்கவும் அல்லது ஏற்கனவே பயன்படுத்தி வர்ற இத்தகைய பொருட்களை கொடுத்துட்டு அதற்கு பதிலாக வேற வாங்கிக்கவும் இல்லத்தரசி என்ற ஒரு புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். அதுல நீங்க வசிக்கிற பகுதியில் உள்ள உங்களுக்கு பிடிச்ச கடைகள்லயே உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி உங்களுக்கு பிடிச்ச மாடலா பார்த்து இந்த பொருட்களை நீங்க வாங்கிக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இந்த திட்டத்தை பத்தி தான் ஒரே பேச்சா இருக்கு. இங்க பெண்கள் இருக்கிறீங்க, ஒரு சேலை வாங்க கடைக்கு போனா கூட உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் உங்களுக்கு பிடிச்ச கலர்ல வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லையா? அதை இல்லாத கேள்விலாம் கேட்பீங்க. கடைக்காரன் ஒரே ஒரு படம் தான் வாங்க போவீங்க. அந்த ஷோகேஸில் இருக்க எல்லா படத்தையும் கீழே போட சொல்லி அவனை அழுத்து போய் சலிச்சு போய் அப்புறம் கேள்வி கேட்பீங்க. பார்த்தீங்கன்னா சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா, தண்ணியில் போட்டால் சுருங்குமா சுருங்காதா, சாயம் போகுமா, இதெல்லாம் உனக்கு எப்படி ஞாபகம் வருதுன்னு கேட்காதீங்க. என்ன அனுபவம்னு கேட்டுறாதீங்க. யதார்த்த நிலைய சொல்லலாம்.
அதை மனசுல வச்சுதான் இந்த திட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். இல்ல